வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று தேய்பிறை சஷ்டி. முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க எடுக்கலாம். இன்றைய நாள் முருகனுக்கு விரதம் எடுத்தீங்கன்னா கோபம் குறையும், செவ்வாய் தோஷம் அகலும், திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். சரிங்களா? இது முருகனுக்கு விரதம் இருக்கணும். இன்னைக்கு சஷ்டி என்பதால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை கருப்பையில் கரு தங்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:15 7 15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் ராகு காலம். குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று இரவு 8:09 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:59 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று இரவு 8:09 வரை வணிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:27 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:48 வரை சித்திரை நட்சத்திரமும், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்காக மன வருத்தப்பட வேண்டியதில்லை. இன்றைய நாளில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? இந்த சந்திராஷ்டமத்தை ஆனால் அதுக்கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் இந்த சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடி என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். அதில் தடையோ பாதிப்போ நிகழாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5260 நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறைவனுடைய அருள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும், முருகனுடைய கிருபை உங்களுக்கு அருளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மனதிலே நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு ஏதுவாக எலத்தும் சூழலும் உங்களுக்கு அமையுங்க. அதுதான் மெயின். இன்றைய நாளில் உங்களுடைய மனசு குளிரும் அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திர பகவான். சந்திர பகவான் 2ல் இருந்தால் எண்ணியது நடக்கணும், நடந்தே தீருங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வழிவகை உண்டுங்க. அதுக்கு இறை அருளும் உண்டு, உங்களுடைய முயற்சியும் வேணும். சரிங்களா? முயற்சி இருந்தால் தான் அதுக்கு தக்க பலன் கிடைக்கும் என்பது தான் உண்மை. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க.
இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுடைய திறமைகள் முழு திறமையும் வெளிப்படுத்தி அதில் நல்ல ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வெளியூர் செய்தி அல்லது வெளியூர் நண்பர்களும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நன்மை அதிகமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பழைய வாகனத்தை விற்பதோ வாங்குவதோ நடத்தலாம். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு அது சாத்தியம். பழைய பொருளை எதை விற்றாலும் ஆதாயம் உண்டுங்க இன்றைக்கி. சரிங்களா? இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதை அறிஞ்சுக்கணும். சந்திரன் உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலேயே இருக்காருங்க. அதனால் உங்களுக்கு திறமையாக இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கடுமையான போட்டி நிறைந்த நாளாக அந்த நாள் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் போராடி தான் வெற்றியை உங்கள் வசப்படுத்தணும். ஆமாங்க, வெற்றிக்காக இன்று கடின உழைப்பு உழைக்க வேண்டிய நாளாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பது தான் முன்னோர்கள் வாக்கு. அதன்படி இன்றைய நாள் உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வருமானமும் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. 12ஆம் இடத்திலே சந்திர பகவான், 12ஆம் இடத்து சந்திர பகவான் சந்திரன் மறைந்திருந்தாலும் நிறைந்த பலனை கொடுக்கறதுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்பை வாங்கிக்கிட்டு கொடுக்குறாருங்க. அதுதாங்க விஷயம். ஆக இன்றைய நாள் ஆதாயம் உண்டு, அலைச்சலுக்கு பிறகு ஆதாயம் உங்களுக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொருள் சேர்க்கை நடைபெற வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க. இந்த நாளில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். 11ஆம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு லாபம் அதிகம் தரக்கூடிய சில தண்ணி சம்பந்தப்பட்ட, அதாவது பால், தண்ணீர், டீ கடை, அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதீத லாபம் கிடைப்பதற்கான சூழல் உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? 11ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்க போகிறாருங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி செய்தி காத்திருக்குங்க. 10ஆம் இடத்து சந்திர பகவான், ஆமாங்க, தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லதொரு வெற்றி செய்தியும், சிலருக்கு புதிய கிளைகள் துறக்கிறதுக்கு எண்ணங்கள் உதயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சிலர் வெளியூரிலிருந்து இடம் மாற்றம் செய்து தொழிலை நீங்கள் தொழில் நிலையம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெற்றி செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிலும் அறிமுகம் இல்லாத நண்பர்களிடம் எதுவும் பேச வேண்டாம். அதே மாதிரி யாரிடமும் விவாதமும் இன்னைக்கு தவிர்த்துருங்க. இது ரெண்டையும் கடைபிடிச்சிங்கன்னாவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பது தான் இன்றைய நாள். 9ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான். சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அச்சம் ஏற்படக்கூடிய நாளாகவும், எதுவும் அடங்காத தயங்காத நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் பயம் வர்றதுக்கான வாய்ப்பு வருது. உடல் நிலையில் சிறு எண்ணங்களில் ஒரு பயம், உடல் வலிமையும் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஏதோ ஒரு தயக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைக்கி மதியம் 2 மணி வரலையும் அந்த பயம் இருக்கும். அதுக்கு பிறகு சரியாக போடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் எதையும் கண்டு பயம் கொள்ள வேண்டியதில்லை. துணிவே துணை என்று நினைங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த பயம் மாறும் என்பது தான் உண்மையான கருத்துங்க. 8ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த பயம் வருது. அதனால் நீங்கள் எதுக்கும் பயம் தேவையில்லை என்பது தான் இன்றைய பலனாக இருக்கும் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வேலையில் கொஞ்சம் தாமதம் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. 7ஆம் இடத்து சந்திர பகவான், 7ஆம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அம்சங்களில் சிறு பிரச்சனை குடைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய சிக்கல்கள் உங்களுக்கு மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து அந்த சிக்கல் முடிச்சுகளை அவிர்ப்பது நல்லதுங்க. கொஞ்சம் யாரிடமும் கோபத்தை காட்டாமல் இன்றைய நாள் இருந்தீங்கன்னா அந்த தாமதத்திலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். சரிங்களா?
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் நலனில் அக்கறை கொஞ்சம் தேவைங்க. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு பல்வலி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் மட்டும் மருத்துவ செலவு கொஞ்சம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. 6ஆம் இடத்து சந்திர பகவான் கொஞ்சம் நோய் நொடியில் பிரச்சனையாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. கோபம் தலைக்கு மேலே ஏறுதுங்க. அதனால் 5ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்தில் கோபம் இருக்கிறதுனால முடிந்த வரை மூத்தவர்களிடம் கோபத்தை காட்டாதீங்க. கோபத்தை காட்டினா எல்லாமே பிரச்சனை தலைகீழாக மாறிடும். இது உங்களுக்கே தெரியும். அதனால் கோபத்தை குறைத்தா நீங்கள் குன்றின் மேல் ஏறலாம் என்பது தான் பழைமொழி. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கோபத்தை மாற்றிக்கிங்க, சிறந்த நாளாக அமைஞ்சிடும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும், இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு நல்ல தக்க பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதற்கான வெகுமதி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் ஒரு அதிகமான வருமானம் காணக்கூடிய அன்பர்களில் இந்த கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் அப்படி அமையுங்க. சரிங்களா? 4ஆம் இடத்திலே சந்திரன், 4ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு நல்லது செய்வார். அதில் மாற்றமில்லை. தாய் வழி பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு தீராத சில பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செயற்கரிய செய்வார் பெரியார், செயற்கரிய செய்யாதார் சிறியார் அப்படின்னு சொல்ல ஒரு திருவள்ளுவர் பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி அதன்படி பெரியவர்கள் பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக இந்த நாளில் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது இந்த மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்கள் செலவை கட்டுப்படுத்திங்கன்னா உங்களுடைய புகழ் உச்சிக்கு நீங்கள் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன சார், காசு செலவு பண்ணால் தானே புகழை பார்க்கலாங்கிறீங்களா? அது இல்லைங்க. செலவை கட்டுப்படுத்தணுங்க. கட்டுப்படுத்தா குடும்பத்தில் உள்ளவங்க பாராட்டுவாங்க. அவங்க உங்களை பாராட்டும் போது புகழ்வாங்க. சரிங்களா? அதனால் ஊரார் புகழ்வது நமக்கு பெரியதல்ல. நம்ம கையில் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் புகழ்ச்சி, மகிழ்ச்சி. சரிங்களா? அதனால் மீனராசி அன்பர்கள் குடும்பத்துக்காக புகழ தேடுங்க. சரிங்களா? இன்றைய நாள் 3ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இளைய வழி சகோதரர் சகோதரி அவங்களால இருந்த பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.